truths about the glory of Jesus. உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தை கேட்கும்படியாய் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். My name is Lynn Rao, but the important thing is Jesus is beautiful and loves you so much. என்னுடைய பெயர் லின் ராவ். ஆனால் இதை காட்டிலும் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அழகானவர், அருமையான தேவனாய் இருக்கிறார். Father God, we praise you. We exalt your name. பரம தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you for your incredible love for us, your mercy and your grace. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Let each person today hear what you are saying by your Spirit. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரும் நீர் என்ன சொல்லுகிறீர் உம் ஆவியானவரை கொண்டு என்பதை கேட்க உதவி செய்யும். I ask for your words that bring spirit and life to everyone who's here. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தை ஜீவனையும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். All praise and glory to you in Jesus' wonderful name. எல்லா மகிமையும் துதியும் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. The life of Jesus was a model for all of us to see what our life surrendered to the Lord could look like. தேவனிடத்திலே நம்மளுடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்தால் இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு அது எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. அவர் ஒப்பு கொடுத்ததினால் எப்படி இருந்தார் என்று சொல்லி. The demonstrations of miracle signs and wonders by him and his first disciples were for each of us as a testimony of what our lives would look like in him. அப்போஸ்தலர்களும் மற்றும் சீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதாய் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் முன்மாதிரியாய் இருக்கிறது. When we have challenges in life, we have the choice to either allow the life of Jesus to define our responses or to allow our fear and unbelief to do so. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தைரியம் நாம் வாழ்வதற்கு அல்லது பயங்களும் நம்மை தேவனுக்கென்று செயல்படாமல் தடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. The Holy Spirit is within us to nudge us toward faith in Jesus. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற நோக்கம் வெறும் இயேசுவின் மேலே விசுவாசம் வைப்பதற்காய் மாத்திரம் அல்ல. He reminds us of what Christ did and what is available to each of us. இயேசு என்ன செய்தார், நமக்கு இயேசுவின் மூலமாய் என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாக. To live in Christ means being one with him, joined to him. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அவரோடு கூட இணைக்கப்பட்டு அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. To live in Christ, we must live in the power of the Holy Spirit. அப்போ கிறிஸ்துவிலே இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நாம் வாழ்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. This is who we are now as new creations in him. நாம் இப்பொழுது அவருக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாய் அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். There is such power in seeing Jesus correctly. இயேசுவை பார்ப்பதிலேயே நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. Do you see Jesus in the right way? நீங்கள் இயேசுவை எவ்விதத்திலே பார்க்கிறீர்கள்? சரியான விதத்தில் பார்க்கிறீர்களா? Seeing him in the right way means we need a revelation of him and all that he has done. அப்ப அவரை சரியான விதத்தில் பார்க்கிறோம் என்று சொல்வதற்கு என்னவென்றால் இயேசுவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்க வேண்டும். And for this we need the work of the Holy Spirit. அப்ப அந்த வெளிப்பாடு உண்டாக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே இருக்க வேண்டும். When you first believed in Jesus, you saw him as your savior, forgiving you of all your sin. நீங்கள் முதல் இயேசுவை பார்க்கும்போது அவர் உங்கள் இரட்சகராய் உங்கள் பாவத்தை எல்லாம் உங்களுக்கு மன்னித்தவராய் நீங்கள் பார்த்திருக்கலாம். However, there is so much more to comprehend about his wonderful truths and mysteries, so we know him correctly.
ஆனால் அவரை குறித்து இன்னும் நாம் அறியாத ஆழமான பல ரகசியங்கள் இருக்கிறது. அவைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The gospel is simple, but not always easy. சுவிசேஷம் மிகவும் எளிதாய் இருந்தாலும் அது சுலபமானது அல்ல. We cannot simply grasp it in our mind, but it must be apprehended in the spirit. அது நம்மளுடைய சிந்தனையில் மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய இருதயத்திலே வெளிப்பாடுகளை கொண்டு வரக்கூடியதாய் இருக்க வேண்டும். And we must let the gospel touch every part of our being. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஈடுபட வேண்டியதாய் இருக்கிறது. For example, you might believe in your mind that by the stripes of Jesus you are healed. உங்க சிந்தனையிலே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். However, just because you think that does not mean you will see the healing manifested in your body. ஆனால் நீங்கள் அப்படி அவரை பார்க்கிறதினாலே மாத்திரமே உங்கள் சரீரத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது இல்லை. There must be a real belief that it is true. ஆனால் உங்கள் இருதயத்திலே உண்மையான ஒரு நம்பிக்கை இருக்கணும், அவர் சொன்னது நிஜம்தான் என்று சொல்லி. And that comes by the Holy Spirit revealing it to you, to your spirit and your heart truly believing it. அப்ப அவைகளை நீங்கள் நம்பும்படியாக உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Turn to 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால் 1 Corinthians 6, and we'll read verse 20. அதிலே 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, For you were bought at a price, therefore glorify God in your body and in your spirit, which are God's. அங்கே சொல்லப்படுகிறது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். Amen. So we were bought at a great price. நாம் ஒரு பெரிய விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறோம். We know Jesus has paid for it all, but we have not seen it all manifest yet. அவர் நமக்கு எல்லாம் அவர் அறிவித்தும் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுகிறது இல்லை. The kingdom of heaven is available now, but it has not been fully manifested. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்பாடுகள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. Because of that, we can find ourselves wanting to rationalize and remove the discomfort of having faith for something we feel we have no control over. அப்போ நாம் அவர் மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறபடினாலே அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். Maybe we think if God wants that to happen, it will happen. நீங்க யோசிக்கிற காரியம், தேவன் நினைச்சா இது நடக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நடந்துடும். And that lets us off the hook. அது எல்லாரும் யோசிக்கிற அது நடந்தால் நடக்கும் என்ற ஒரு காரியமா இருக்கிறது. The problem with this is we can rationalize ourselves away from faith and risk instead of toward it. நாம் இதனாலே நடந்தால் நடக்கும் என்ற யோசனையினாலே என்ன நடக்கிறது என்றால், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு நாம் தூரமாய் போக ஆரம்பித்து விடுகிறோம். I do not want to talk myself out of a life lived in the power of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழுகிற அந்த நிலையிலே இருந்து விலகி போக எனக்கு விருப்பம் இல்லை. We cannot live by earthly knowledge alone. பூமிக்குரிய அந்த ஞானத்தினால் மாத்திரம் நம்மாலே வாழ முடியாது. We need to turn to the Holy Spirit and allow Him to remind us of the wonder-working power in the death and life of Jesus. அப்ப நமக்குள்ளே வாழுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளின் வல்லமையிலே நம்மை வாழ வைக்க வேண்டும். The Spirit of truth correctly reveals Jesus to us. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நேர்த்தியான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
We can't reveal the truth to ourselves. That has to come by the Spirit. நம்மாலேயே சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். Turn over to the Gospel of John. We'll go to chapter 16. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். John chapter 16 verses 12 through 15. 12 இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். I still have many things to say to you, but you cannot bear them now. However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth, for he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. He will glorify me, for he will take of what is mine and declare it to you. All things that the Father has are mine. Therefore, I said that he will take of mine and declare it to you. சோதரன் நான் வாசிக்கிறேன் 13 இருந்து. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். Amen. So Jesus was telling his disciples there is much more he still wants to give them, but he is aware that they are unable to receive it at that time. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சீஷர்களுக்கு சொல்ல விரும்பினாலும் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய மனநிலைமைகள் இல்லை. As with us, Jesus cannot reveal everything at one time because we could not handle it. சில நேரங்களிலே எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட அவர் சொல்ல முடியாத காரணம் அவர் சொல்லுவது எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாமும் இல்லை. He has so much wealth and revelation of the power of what his life and death and resurrection and ascension will mean for us. அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். And he gives it to us when we are longing to know and receive from him. நாம் அவரிடத்திலிருந்து தாகமாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவைகளை அவர் நமக்கு போதித்து அருளுகிறார். Just because he is available to us does not mean that we have grasped the true power of his presence with us. அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதினாலே அவருடைய மகத்துவங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் என்பது அல்ல. It is the hearts of those who will seek him and trust him that will have eyes to see and ears to hear what he's saying and doing. அவர் செய்கிறதை காணக்கூடிய கண்களும் அவர் சொல்லுகிறதை கேட்கக்கூடிய செவிகளும் இருதயங்களும் இருக்குமே என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அவைகளை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். Jesus was eager to send the Spirit because the Holy Spirit will glorify Jesus. தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And he will give us in due time the deep treasures of revelation that Jesus carries and holds. அவர் தேவன் வைத்திருக்கிற எல்லா வெளிப்பாடுகளையும் அவர் நமக்கு எடுத்து உரைக்கிறவராய் இருக்கிறார். The work of the Holy Spirit is so important in our lives. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானவைகளாய் இருக்கிறது. The work of the Spirit expands our capacity to carry the knowledge and revelation of the Son of God that we desperately need. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்கு மிகவும் பிரதானமாய் அவசியப்படுகிற வார்த்தைகளை அவர் எடுத்து பேசுகிறவராய் இருக்கிறார். And the revelation we receive quickens us to grasp the powerful mysteries of the gospel that we might be transformed by him and walk in his ways. அவருடைய வழியிலே நடக்கத்தக்க ஒரு மறுரூப வாழ்க்கை அவருடைய அவரை குறித்து நாம் அறிகிற வெளிப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது. We need to let the Holy Spirit awaken us to the one who speaks words that are spirit and life.
ஜீவனையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். The Holy Spirit is sent to us so we may enter into the great mystery of Christ in us, the hope of glory. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு என்றால், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதே அந்த தேவ மகிமை என்ற அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நமக்கு கொண்டு வருவார். We need him to show us what that means for our lives, live with him every day. அவர் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது தான் ஒவ்வொரு நாளும் நாம் அவரிலே மகிழ்ந்திருக்க உதவியாயிருக்கிறது. Everything about a relationship with the Holy Spirit is vulnerable and intimate. நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வைக்கிற எல்லா உறவுகளும் அது மிகவும் முக்கியமும் அது பலனுள்ளதுமாய் இருக்கிறது. He is the abiding presence of God within us. அவர் தேவன் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவ பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறார். Our invitation to the Holy Spirit requires surrender of being in control. நாம் அவருக்குள்ளே இருப்பதின் அடையாளம் என்னவென்றால் நம்மை முற்றிலும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதுதான் அடையாளமாயிருக்கிறது. And invites him to do a work in us that we have not been able to accomplish on our own. நம்மாலே செய்ய முடியாத காரியங்களை அவருடைய பலத்தினால் செய்ய நமக்கு உதவி செய்கிறார். That kind of surrender is one of complete trust. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எதினால் வருகிறது என்றால் நாம் அவரை முற்றிலுமாய் நம்பும் பொழுது வருகிறது. Trusting in him and surrendering to him, they go hand in hand. அப்ப அந்த நம்பிக்கையும் அந்த அர்ப்பணிப்பும் அது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. And to have the Spirit of God fully operating in our lives, we must give both our trust and our surrender completely to the Lord. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினால் நம்மை முற்றிலும் அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவரை நம்பி நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Look at Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், The Proverbs 3:5. நீதிமொழிகள் 3:5. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. அங்கே சொல்லப்படுகிற உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. Let me read verse 6 too. 6ஆம் வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். In all your ways acknowledge him and he shall direct your paths. அங்கே சொல்லப்படுகிறது உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். We are told to not lean on our own understanding about things. காரியங்கள் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய சுய எண்ணத்திலே புரிந்து கொள்ள கூடாது என்று இங்கே சொல்லப்படுகிறது. This means we fully surrender to him. அப்படி நம்மளுடைய சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது என்றால் நாம் தேவனை சார்ந்தவர்களாய் அவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Trusting the Holy Spirit and surrendering to him is what we need for him to have his way in our lives. நாம் அவரை நம்பி அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். To be honest, there are times that I recognize I do not trust him. நான் சில நேரங்களிலே உணர்ந்திருக்கிறேன், நான் நம்ப வேண்டிய விதத்திலே அவரை நம்பாமல் போயிருக்கிறேன் என்று. Sometimes there are places I'm not trusting him in that area. சில என் வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே அவரை நான் நம்புகிறதில்லை. But when I am in that place, I go back to the Lord and invite him into that place of anxiety. அப்ப அந்த கலக்கம் நிறைந்த இடத்திலே நான் மறுபடியும் தேவனிடத்திலே போய் நான் என்னை முற்றிலுமாய் அந்த சூழ்நிலைக்கு நான் அர்ப்பணிப்பேன். This is where I find his peace. அப்பொழுதுதான் அவருடைய சமாதானத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். Fear and anxiety are overcome by his love and peace. நமக்கு இருக்கிற கவலைகள் சோர்வுகளை அவருடைய சமாதானமும் அன்பும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது.
The revelation of the value and worth of Jesus is available to those who live in friendship with the Holy Spirit. தேவன் செய்து முடித்த அந்த கிரியைகள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு இருக்கிற நட்பினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Jesus told his disciples that they are his servants, but he calls them friends because he's revealing who he is and what he is all about to them. பாருங்க, சிஷ்யர்கள் அவருக்கு பணிவிடைக்காரர்களாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர்களை அவர் வேலைக்காரர்கள் என்று அல்ல சிநேகிதரே என்று அழைத்தார். காரணம் அவர் யார் என்பதும் அவருடைய கிரியைகள் என்ன என்பதையும் அவர்களுக்கு அறிவிக்க அவர் விரும்பினார் என்று பார்க்கிறோம். And the Holy Spirit was given to us so that we would receive what he has to say and we become friends with the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவர் கரத்திலே நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். When you welcome the Spirit, is a welcome to see Jesus correctly. நாம் தேவனை வரவே பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். To have Jesus glorified and magnified in your heart and your mind, to know his ways and his majesty. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தனையிலும் அறிந்தவர்களாய் அவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்த ஆவியானவர் உதவியாய் இருக்கிறார். Go to one more scripture. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். And that's 2 Corinthians chapter 3. 2 Corinthians chapter 3, and we'll just read verse 18. மூன்றாம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். But we all with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. சோதரம் அங்கே சொல்லப்படுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலுக்கு தக்கதான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஆமென். Amen. So when we behold him, we are transformed into his likeness. நாம் எல்லோரும் அவரை பார்க்கும்போது அவரை போலவே நாம் மாற்றப்படுகிறோம். Seeing Jesus correctly, it paints our world in vibrant colors of love, hope, joy, and peace. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய விதத்திலே பார்ப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை பல வர்ண நிறங்களிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். Dependence on the Holy Spirit is vital to seeing Jesus as we need to see him. தேவன் நாம் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவியாய் இருக்கிறார். Let me summarize. அதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். For us to see Jesus correctly, we need the work of the Holy Spirit in our lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்தில் பார்க்க நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. By receiving revelation of the truths and mysteries, we come to know Jesus in deeper ways. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இயேசுவை குறித்ததான ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். And this causes us to fall deeper in love with him and be transformed to walk in the ways of Jesus. அப்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவரோடு கூட இருக்கிற உறவு இன்னும் பலப்படுகிறதினாலே அவரை போலவே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். We need we need the revelation of the power of what his life and death and resurrection means. அவருடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. If we want to have the Spirit of God fully operating in our lives, we must give both our trust and our surrender completely to the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்ய நாம் விரும்பினால் நாம் அவரை முற்றிலுமாய் நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும்.
Amen. Amen. Father God, thank you for all that Jesus has done. பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We invite you, Holy Spirit, to do a work in us as we want you to be fully operating in our lives. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து ஆண்டவரே எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We long to see Jesus correctly in both our minds and thoughts and our hearts. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலும் எங்கள் எண்ணங்களிலும் எங்கள் சிந்தனைகளிலும் இயேசுவை சரியான விதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to receive the revelations of truth and your promises and the mysteries that we so need to receive. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை, ஆழமான சத்தியங்களை தேவன் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். We fully surrender to you right now. இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். And we let go of our need to be in control of every situation. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற அந்த ஆளுகையை இந்த நாளிலே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். We will not lean on our own understanding, but we will trust in you, Lord. ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல் உம்மை நாங்கள் நம்பி இருக்க விரும்புகிறோம். As we surrender to you and keep on surrendering to you, our trust in you will be real and evident in every situation. ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்க இன்னும் அதிகமான விசுவாசம் உம்மேலே எங்களுக்கு உண்டாக நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். We desire to be friends with you, Holy Spirit. Have your way in us. பரிசுத்த ஆவியானவரே, உம்மோடு கூட நாங்கள் நட்பு வைத்து விரும்புகிறோம். நீர் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நடப்பித்தருளும். We give you all the glory and honor and praise in Jesus' wonderful name. ஆண்டவரே, எல்லா துதி கனம் மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. So Jesus wants to heal you right now. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை சுகமாக்க விரும்புகிறார். When I declare what he wants to heal, and if you have that issue, get ready to receive your healing. இந்த வேளையிலே எந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார் என்று நாம் சொல்லும்போது அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Jesus shed his blood and took those stripes for your healing. இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தி காயங்களை ஏற்றுக்கொள்ள காரணம் உங்களுடைய சுகத்திற்காக தான். The devil wants you to be sick and hurting and bound, but Jesus came to set you free. பிசாசானவன் நீங்கள் பலவீனத்தோடு வியாதியோடு வேதனையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் இயேசு உங்களை விடுதலையாக்கும்படியாய் வந்திருக்கிறார். Jesus has compassion and love for you. ஆண்டவராகிய இயேசு உங்கள் மேலே மனதுருக்கமும் அன்பும் உடையவராய் இருக்கிறார். So receive your healing now, even as I'm saying what the problem is. இந்த வேளையிலே நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கூட தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Jesus wants to heal sinus issues. சரியா மூச்சு விட முடியாமல் அந்த சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குமே என்றால் தேவன் உங்களை சுகமாக்க போகிறார். If you have a twisted ankle, he wants to heal you. உங்க கால் அது ஒரு பக்கமாய் திரும்பி இருக்குமே என்றால் உங்கள் பாதங்கள் அது கோணலானதாய் இருக்கும் என்றால் கர்த்தர் இப்பொழுது சுகம் கொடுக்க விரும்புகிறார். Do you have back pain? Do you have problems with your vertebrae in your back? உங்களுடைய முதுகு தண்டு உங்கள் முதுகு பகுதியிலே வலி வேதனை இருக்குமே என்றால். Do you have knee problems? உங்களுடைய முழங்காலிலே வலி வேதனைகள் இருக்குமே என்றால். Do you have arthritis in your hands, knees, or ankles? உங்களுடைய எல்லா விதமான எலும்பு மூட்டுகளிலும் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் என்றால் அந்த கை நடுக்கங்கள் இருக்குமே என்றால். Do you have neck pain? உங்களுக்கு கழுத்து வலி இருக்குமே என்றால். Do you have cancer in your body? உங்கள் சரீரத்திலே கேன்சர் வியாதி இருக்குமே என்றால். Do you have any broken bones? உங்களுக்கு ஒருவேளை உடைக்கப்பட்ட எலும்புகள் இருக்குமே என்றால்.
Actually, if you need healing for anything, Jesus will heal you now. உங்களுக்கு எந்த வியாதிகள் வலி வேதனைகள் இருந்தாலும் இயேசு இப்பொழுது சுகமாக்க போதுமானவராய் இருக்கிறார். Holy Spirit, come and touch the people watching with your healing power. ஆண்டவராகிய இயேசுவே இந்த நாளிலே சுகத்திற்காக வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சுகமாக்கும் கரத்தினால் அவர்களை தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I command all pain to leave their bodies. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வலி வேதனைகள் சரீரத்தை விட்டு மாறி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Everything that is out of alignment, bring it back into alignment. I speak to the body to come back into alignment. எவைகள் எல்லாம் அதனுடைய நிலையில் இருந்து மாற்றப்பட்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாம் சரியான நிலைக்கு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். I speak to the spirit of cancer to leave them now. It has no authority there in Jesus' name. ஆண்டவரே, இந்த வேளையிலே கேன்சர் ஆவிகள் எல்லாம் அவருடைய சரீரத்தை விட்டு மாறிப்போ, அந்த சரீரங்களின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். Every broken bone be healed in the name of Jesus. உடைக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று கூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. So now I want you to check out your body. What has Jesus done for you? இந்த வேளையிலே உங்கள் சரீரத்தை நீங்கள் சோதித்து பாருங்க. இயேசு உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் காண முடியும். We praise you, Jesus, for all that you're doing, your healing work. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ செய்த எல்லா கிரியைகளுக்காக உமக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Holy Spirit, for coming with your power to bring restoration and freedom to your people. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடைய ஜனத்திற்கு விடுதலையையும் ஆறுதலையும் நீர் கொண்டு வந்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Praises to you, Lord. Glory to you. We thank you. எல்லா மகிமையும் எல்லா கனமும் நன்றியும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 Amen. God bless you. Have an awesome week and enjoy the freedom that Jesus gives you. இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு வாரம் உங்களுக்கு அமைவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.